ஹாய் கைஸ், நம்ம தமிழ் பீச் நீங்கள் அட்டாக் அண்ட் டைட்டில் சீசன் 4 எபிசோட் 19 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். எவ்வளோ அடி வாங்கினாலும் வந்துடுறாங்க. திரும்ப 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 தலையால் தான் வந்துடும். இந்த ஐடியா சரியா வரும்னு எனக்கு தோணுது. நாம யாரையும் ஃபயர் பண்ண வேணாம், அவங்களே மத்தவங்கள ஃபயர் பண்ணுவாங்க. நாம அவங்க கவனத்தை திசை திருப்பினா போதும். கழுத்தில் அடிபட்டுன்னு எழுறான். இங்க கீழே விழுந்த அதுவும் ஒரு ஷாட்ல. ஒரு கண்ணை தர எங்க நாம இப்ப க்ளோஸா இருக்கோம். உன்னோட ஸ்ட்ரென்த்தை தேடு. இதுக்காக என்ன மன்னிச்சிரு ரைனர். ஆனா உண்மை இதுதான். நான் எப்பயும் என் தம்பியை தான் தேர்ந்தெடுப்பேன். என் தம்பிக்கு ஆர்மி எடுக்கிற முடிவுகள் ஆபத்தா இருக்கும்னு தெரிய வந்துச்சுன்னா அது நீயா இருந்தாலும் உனக்குள்ள தயங்க மாட்டேன். சாரி, அவன் எனக்கு பாதுகாப்பா இருந்தா மட்டும் போதும். இன்னும் உயிரோட இருக்கானா? கழுத்துக்கு மேலதான் பட்டுருக்கு. நேரம் வந்துருச்சு. நான் நம்ம டைட்டன்ஸை கூப்பிடுறேன். ஆரம்பிக்கிறேன். நிறுத்துங்க. கேளுங்க. எதிர்பாராத விதமா ஃபால்கோவும் அந்த வைனை குடிச்சிட்டா. ஜீக், நீங்க சத்தம் போட்டு அவனும் டைட்டனா மாறுவான். என்ன அதே அவன் தம்பி பார்க்கணும். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா சார்? என்னோட மொத்த ஃபேமிலி கிட்டயே நான் ஒரு பீஸ் டைட்டனா வரணும் தான் சொல்லுவேன். என்னோட மொத்த குடும்பத்தையே நான் பாரடைஸ்க்கு கோல்டிங்கிறது போலாம். எனக்கு நிலைமை புரியுது. இப்போ நீங்க என்ன யோசிக்கிறீங்களோ எனக்கு நல்லா தெரியும். அதுக்கு என்ன காரணம் இருந்தாலும் பரவாயில்ல. ஆனா இப்போ ஒரு பேட்டில் ஃபீல்ட்ல எந்த அளவுக்கு பொறுமை முக்கியம் சொல்லி கொடுத்த உங்களை இதை செய்ய விட மாட்டேன். நான் உங்ககிட்ட சொல்லணும்ன்றதெல்லாம் இந்த பிளானை நீங்க கைவிட வேண்டாம். நிறுத்தி வைங்க. ஃபால்கோ உங்க ரேஞ்சை விட்டு வெளியில போனதுக்கு அப்புறம் கத்துங்க. ஒரு வேலைக்கு எல்லாரையும் நீங்க கொல்லணும்னு நினைச்சா மார்லியன்ஸ் அண்ட் ஏலியன்ஸ் ரெண்டு பேருமே இல்லாம போயிடுவாங்க. சோ ப்ளீஸ் என்னோட பிரதர் லிட்டில் மான்ஸ்டரா மாத்திராதீங்க. ஃபால்கோ, நீ இங்க போய் ஆகணும். இங்க இருந்து நீ போ கேபி. அதுக்குள்ள உன்னை அட்டாக் பண்ணிட்டாங்க. கஷ்டமான சூழ்நிலை இது. ஒரு அண்ணனா என்னால உன் வேதனைய நல்லாவே புரிஞ்சுக்க முடியுது. இத பண்ணாதீங்க. எனக்கு புரியுது. ஆனா நீ என்ன மன்னிச்சிரு. கத்திட்டான்.
அவன் சேஞ்ச் ஆனால் அவனும் செத்துருவானே. ஸோ கூடவே தான் இருப்பேன். நான் சொன்னேன் இப்படிதான் திரும்ப திரும்ப வெறுப்பு வர்றது. எல்லாருமே மாறப்போறாங்க. என்ன என்னடா நடந்துச்சு? மாவனங்களே. நம்ம எதிரிகள் எல்லாரும் டைட்டன்ஸா மாறிட்டாங்க. ஏய், அவங்கள அட்டாக் பண்ண நம்ம கிட்ட டைட்டன் ரைஃபிள்ஸ் இருக்கு. அங்க அவ்வளோதான், அதேதான். ஃபால்கோ, அவனை எடுத்துக்கோ. இதுதான் ஃபால்கோவா? ஆர்மி டைட்டன் எடுக்க சொல்கிறான். God, Monica. Falco. ஒரே நேரத்துல உங்க ரெண்டு பேரையும் சமாளிக்க முடியாது. புரிஞ்சுக்கோ. ரெண்டு பேர்ல ஒருத்தரை கொன்னாகணும். ஃபால்கோவை என்னால கொல்ல முடியாது. காலையில தூக்கி போட்டு எங்க ஓடுற? ஃபால்கோ, உன்னை கட்டுப்படுத்து. இங்க பாக்குறதா அங்க பாக்குறதா ஆங்கிள் கரெக்டா இருக்கு. அப்படியே கீழே இருக்கு. ஃபால்கோ ஆர்மி டைட்டன் எடுத்தானா பழி வாங்க தானே பார்ப்பான். போனா உயிராவது தப்பிக்கும். நான் சொல்ல வரத புரிஞ்சுக்கோங்க. அப்பதான் எல்லாராலையும் தப்பிக்க முடியும். என் டார்கெட்குள்ள அவன் சிக்கிட்டான். திரும்பமா முடிச்ச உன்னோட தலைய இப்ப நான் சுக்கு நேரம் உடைக்க போறேன். இது கொஞ்ச நேரத்துக்கு எல்லாத்தையும் நிறுத்தி வைக்கும். மறுபடியும் ஆரம்பிக்காதீங்க. இந்த பேட்டில் முடிஞ்சு போச்சு. எல்லாம் முடிச்சுதா? ஏறினால எலிமெண்ட் ஃபவுண்டிங் டைட்டனை கண்டுபிடிக்க முடியாதுல்ல? அப்ப இவங்க மிஷின் ஃபெயில் ஆயிடுச்சா? எனக்கு நல்லா தெரியும். இதுக்கு ஏதாவது ஆல்டர்னேட் பிளான் வச்சிருப்பேன். ஃபால்கோவை என் கழுத்துல கடிக்க வச்சு என்ன அசைய விடாம பண்ணிட்டேன். அவனே விட்டு கொடுத்துக்கிற மாதிரி தான் இருக்குது ரைனர். ஆர்வர் டைட்டனுக்கு தகுதியானவன் ஃபால்கோ தான். எடுத்தா இவன் இன்னும் வெறித்தனமாக நம்மள தான் அட்டாக் பண்ணுவான். நீங்க ஹீல் ஆகுறதுக்கு என்னால முடிஞ்ச உதவியை நான் இப்ப செய்றேன். அதுக்காக இப்ப என் முடிவை தேடி போறேன். ஒரு வழியா நான் என் பிரதர் மெமரியில இணைய போறேன். அந்த யூனிட்லயே நீ தான் வீக்கஸ்ட் கேண்டிடேட். இனி எல்லாரும் உன்னைய ஒரு வாரியரா பாப்பாங்க. நாம தான் அவரை பொண்ணை சேர்ந்து காப்பாத்தணும். அவனை கொடுக்க போறான். இப்ப எனக்கு இருக்கிற சக்தியோட நான் சாக போறதில்ல. இனிதான் நான் ஒரு புது அவதாரமே எடுக்க போறேன். Carry it. ஜீக் எங்க?
என் மேல இருக்கிற ஈர்ப்புல சுத்தி இருக்கிறத கவனிக்காம விட்டுறாத. கொஞ்ச நேரம் இவங்க எல்லாரும் கவனத்தை திசை திருப்பி இருக்காங்க. இதுக்கப்புறம் இங்க என்ன வேணாலும் நடக்கலாம். நாம இதுல ஜெயிச்சாகணும். சீக்கிரம் நீ என்கிட்ட வந்துட்ட. கேபி क्या டைட்டன் கன்னு. என்ன நீங்க பார்க்க வரணும் ஒத்துக்கிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இத பத்தி சொல்றதுல ரொம்ப பெருமையா இருக்கு. நான் எலனா கிட்ட பேசினேன். அவன் நம்ம பக்கம் இருக்கிறதா சொன்னா. நம்மளோட இந்த எல்டிஎன் எந்தூசியாசன் பிளான நீ சப்போர்ட் பண்றியா இல்லையா? 4 வருஷத்துக்கு முன்னாடி அப்பாவுடைய மெமரிஸ் என்னுடைய பல கேள்விகளுக்கு பதில் சொன்ன மாதிரி இருந்துச்சு. அந்த வாளை காப்பாத்துறேன்னு சொன்ன ராயல் ஃபேமிலிஸை பத்தி இவங்க சொன்ன எல்லா கதைகளுக்கும் நாம ஒரு முற்றுப்புள்ளிய வைக்கணும். இனி புது வரலாறு எழுதப்படணும். நான் அதுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன். அந்த 2 குழந்தைங்களும் பிறந்ததே ராயல் ஃபேமிலியுடைய ஃபவுண்டிங் டைட்டனை அடிக்கிறதுக்கு தான். நம்மளாலதான் அந்த வாளை பாதுகாக்க முடியும். மனிதனை எல்லாம் வெறும் பிரம்ம மட்டும்தான். இந்த போராட்டமே வெறும் வாழ்றதுக்காக மட்டும்தான். அந்த 2 பசங்களுடைய குரல் அவங்க இல்லைனாலும் கேட்கணும். நல்லாதான் இருக்கும். அப்படின்னா நீ அந்த பிளானுக்கு ஒத்துக்கிறியா? உனக்கு அது சரின்னு தோணுதா? இப்படி கேட்டா அவங்க எல்லாருமே தப்பு பண்ணக்கூடியவங்க தான். அதனாலதான் அதை நினைச்சு வருந்தி உட்கார்ந்துருக்காம எதிர்த்து போராடலான்னு சொல்றேன். இனி எந்த ஹெல்டியன்ஸும் இந்த கூண்டுக்குள்ள பிறக்கவே கூடாது. நம்மள மாதிரி இங்கேயே பிறந்து வளர்ந்து கஷ்டப்பட்டு இதுக்குள்ளேயே சாகிறதுக்கு அவன் பிறக்கும் போதே சந்தோஷமா பிறக்கணும். இந்த உலகத்துல நாம பிறந்ததுக்கு ஒரு காரணம் இருக்கு. அட்லீஸ்ட் அதை சரியா செஞ்சா போதும். நீ ஆரம்பி சீக். இந்த 2000 வருஷமா டைட்டன்ஸ் மேல படிஞ்சிருந்த கரையை மாத்தி எழுதுறதுக்கு ஒரு நேரம் வந்துருச்சு. அது வரைக்கும் எதை பத்தியும் யோசிக்காம முன்னேறி போய்கிட்டே இருக்கணும். புரிஞ்சுதா பிரதர்? எனக்கு அது நல்லாவே புரிஞ்சது. ஓகே, உனக்கு கை கொடுத்து என்னோட உணர்வுகளை பகிர்ந்துக்கணும்னு எனக்கு தோணல. அதுக்கு பதிலா நம்ம உணர்வுக்கு சாட்சியா இதை நான் உனக்கு தரேன். ரொம்ப நாளா இதை நான் உன்கிட்ட கொடுக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஏரன், நம்ம எல்லாரையும் காப்பாத்தி ஆகணும். நான் அதை மிஸ் பண்ணிட்டேன். ரொம்ப நாளா ஹாஸ்பிட்டல்ல இருந்ததால உடம்பு கொஞ்சம் டயர்ட் ஆயிடுச்சு. வேணுனே விட்ட மாதிரி இருக்கு. கையில் தான் வந்து பற்று. மண்டையில் எவ்வளோ இருக்கு பாருங்க, எவ்வளோ விஷயம் வந்து மொத்தம் வருது போல. நான் எங்க இருக்கேன்? அது எல்லாம் கோஆர்டினேட்ஸ். நான் யோசிச்சு வச்ச வழி. அது என்னோட தியரி. ராயல் பிளட் ஃபேமிலி மெம்பர்ஸை சேர்ந்த ஃபவுண்டரால மட்டும்தான் அந்த சக்தியை கட்டுப்படுத்த முடியும். இல்லைன்னா அவங்களால வெறும் டிரான்ஸ்ஃபார்ம் மட்டும்தான் ஆக முடியும். ஹலோ பிரதர்.
இத சொல்றதுக்கு தான் வெயிட் பண்ணேன் ஏரன். உட்கார்ந்து அமைதியை தேடாம நீ ஓடிக்கிட்டே இருந்த. ஒரு வழியா அந்த கற்பனையில இருந்து நீ எழுந்திருச்சிட்ட. நாம எதுக்காக இங்க இருக்கோன்றத சொல்லுங்க. என்ன காரணம்? இந்த கேள்விக்கு என்கிட்ட பதில் இல்ல. இப்ப நடக்கிற எல்லாத்துக்கும் நம்ம வாழ்க்கையில முன்னாடியே ஹிண்ட் கொடுத்துருக்கோம். அதனாலதான் கேபி உன் தலையை எடுத்தா. ஆனா உன் பிரெயின் ஷட் டவுன் ஆகுறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நாம கான்டாக்ட் பண்ணிட்டோம். நம்மளோட பிளானும் சக்சஸ் ஆயிடுச்சு. த பவர் ஆஃப் ஃபவுண்டிங் டைட்டன் இப்போ உனக்கு முன்னாடி தான் இருக்கு. யாரோ இங்க இருக்காங்க. அவங்கள பார்த்து பயப்பட வேணாம், கவலைப்படாத. அவங்க தான் ஃபவுண்டர் எமீர். இந்த சின்ன பொண்ணு எமீர் உனக்கு எப்படி தெரியும்? சில விஷயத்துக்கு எப்பவுமே நம்மளால காரணம் தேட முடியாது. நம்மளை தவிர இந்த இடத்துல இன்னொருத்தர் இருக்காங்கன்னா நீயே யோசிச்சு பாரு. போன தடவை நான் இங்க வந்துட்டு போனப்ப என்னோட செஞ்சு போன இந்த உடம்பு ஹீல் ஆயிட்டு இருந்துச்சு. எனக்கு திரும்பவும் உயிர் வந்தது. ஒரு பொண்ணு தான் எல்லா டைட்டன்ஸையும் உருவாக்கணும்ன்றதை என்னாலே ஆரம்பத்துல நம்ப முடியல. ஒரு குழந்தை மாதிரி என்னுடைய உடம்ப அவங்க உடம்புக்குள்ள அணைச்சுக்கிட்ட போது என்னால புது சக்தியை உணர முடிஞ்சது. அதனாலதான் இவங்க இந்த இடத்துல தனிமையில இருக்காங்களா? ஹேரன், ஃபவுண்டர் எமீருக்கு கமாண்ட் கொடு. அப்பதான் இவ்வளவு நாள் ஆசைப்பட்ட நம்ம எல்லா கனவையும் அடைய முடியும். இப்படிதான் நடக்குதா இதெல்லாம்? நாம இதை செய்யாம நடக்க போற அதிசயத்தை நம்மளால பார்க்க முடியாது. ஆனா நீ தயங்கி நிக்கிறது எதுக்காகன்னு எனக்கு நல்லாவே புரியுது. மாற்றம் உருவாக போகுது. அதனால இந்த சங்கிலி சத்தத்தை உன் காதுல கேட்டுக்காத. நான் உனக்குள்ளேயே இருந்துட்டேன்னா கவலைப்படாம நீ முன்னேறி போறதுக்கான எபிலிட்டி உனக்கு நல்லாவே கிடைக்கும். அதுக்கு அர்த்தம் நீ ஃபவுண்டர் எமீருக்கு கமாண்ட் கொடுத்து அந்த பவரை உன்னோட இதாக்கிக்கோ. யோசிக்காம நம்ம கனவு நோக்கி முன்னேறு. ஒருத்தனால மட்டும்தான் இந்த உலகத்தை காப்பாற்ற முடியும் ஏரன். ஏரன், ஃபவுண்டரோட பவரை ஆக்டிவேட் பண்ண. சீக்கிரமா இதை பண்ணலனா இங்க எதிர்காலத்துல பிறக்க போற பல குழந்தைகளை நம்மளால காப்பாற்ற முடியாது. எதுக்காக அப்படியே நிக்கிற? நீ அந்த எலைட் ஃபோர்ஸ் கிட்ட ரம்பிளிங் மூலியமா வந்துருவேன்னு சொல்லு. உண்மையா ஹெரிடியன் பீப்புளை காப்பாத்துறதுக்கு இது ஒண்ணுதான் ஒரே வழின்னு சொல்றீங்களா? ஏரன், இதால எதுவும் மாற போறது கிடையாது. உன்னத்துக்கு உதவாத பிளான் தான் இவ்வளவு நாள் போட்டுக்கிட்டு இருந்தியா? சாரி பிரதர், மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்க வேண்டாம். உண்மையான ஃபவுண்டர் வர வரைக்கும் இந்த விளையாட்டை கொஞ்சம் தள்ளி வைக்கலாம். இவனுக்கு ஏமாற்றம். இந்த முயற்சிக்கு முன்னாடி பல பேரோட தியாகம் இருக்கு. இதுல எல்டியன் மக்களோட வாழ்க்கையும் அடங்கி இருக்கின்றத மறந்துடாத. நீ இதை இப்பவே செஞ்சாகணும். நம்ம ஆரம்பிச்ச இந்த பிளான நிறுத்த முடியாது. அத்தனை பேரை கொண்ட உனக்கு இந்த சின்ன பொண்ணை கொண்டதுல என்ன பிரச்சனை இருக்கு சொல்லு. எதுக்காக நீ கடைசி நேரத்துல இப்படி பண்ற? பதில் சொல்லு. ஏன்னா நான் எந்த உலகத்துல பிறந்தனோ அங்க வாழ்றதுக்கு உரிமை இருக்கு. ஃபவுண்டர் எமீர், நம்ம மக்களை காப்பாத்துறதுக்கு உங்களுடைய பவர் எனக்கு கொடுங்க. சீக்கு கிட்ட போறாங்க. ஆனா இப்படி நடக்கும்னு நான் எதிர்பார்த்தேன் ஏரன். ஆனா உன்னை புரிஞ்சுக்கிட்ட அளவுக்கு எந்த மக்களும் என்ன புரிஞ்சுக்கவே இல்லை. ஒவ்வொருத்தரும் என்ன இங்க இருந்து விரட்டணும்னு தான் முயற்சி பண்ணாங்க. இங்க என்ன நடக்குதா? இந்த எமீர் எதுக்காக அவன் முன்னாடி இருக்காங்க? உன்னை எழுப்புறதுக்காக தான் நான் இவ்வளவு நாள் காத்துக்கிட்டு இருந்தேன். ஐலாண்ட் அமைதியாகும். ஏன்னா அந்த ஐலாண்டே இனி இருக்காது. இந்த உலகத்தோட வடிவத்தை கொஞ்சம் மாத்தலான்னு இருக்கேன். அதனாலதான் அது ராயல் பிளட்டுக்கு மட்டும் கிடைக்கணும்னு நான் நினைச்சேன். இதுக்கு முன்னாடி வேணா நான் கிங்ஸ் ஆஃப் த வாலா இருந்திருக்கலாம். ஆனா நீ சொன்ன ஃபர்ஸ்ட் கிங்கோட ஐடியாலஜி தான் எனக்கு உதவியா இருந்தது. அதுக்கு உனக்கு தேங்க்ஸ். உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணதே உன்னை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கலாம்ன்றதுக்காக தான். அந்த செவருக்கு பின்னாடி இருக்கிற ரகசியத்தை வெளில கொண்டு வரதான் இதெல்லாம் நான் பண்ணேன். ஃபவுண்டர் அவர் பவரை வச்சு பெரிய மேஜிக் எல்லாம் பண்ணிருக்கலாம். இதுக்கப்புறம் நாம ஒண்ணு சேர்றதால அடிமைன்ற வார்த்தைக்கே இடம் இல்லை. எந்த ஒரு கேள்வியும் இல்லாம நீ ராயல் பிளட்டை உதறி தள்ளிட்டு நீ ஏன் கூட வந்து ஒன்னா சேர்ந்துரு. அதுக்கப்புறம் ஃபவுண்டரோட பவர் எனக்கு மட்டும் சொந்தமாகும். அதுக்கு என்ன பண்ண போற?
இந்த பவரை விடுவிக்கிற சக்தி உன்கிட்ட மட்டும்தான் இருக்கு ஏரன். நான் உன்னோட உண்மையான ஃபீலிங்ஸை தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன். நம்ம எடுத்த முடிவு சரிதான். இதுல ஏன் தப்பு எதுவும் இல்லை. இத பத்தி உன் அப்பா என்கிட்ட சொல்லி சொல்லி என் மனசை மாத்திட்டாரு. அப்ப நடந்த மாதிரி இப்ப நடக்குது. அக்செப்ட் பண்ணிக்கோ. நாம 2 பேரும் ஒன்னா இருந்து இந்த மர்மத்தை எல்லாம் கண்டுபிடிக்கலாம். இப்ப மட்டும் நம்ம ஒன்னா சேரலன்னா உன்னை யாராலையும் காப்பாற்ற முடியாது. நான் உனக்கு கொடுத்த வாக்க நிச்சயம் காப்பாத்தியே தீருவேன். ப்ராமிஸா சொல்றேன். ஃபவுண்டரோட பவரை வச்சு உன்னை கண்டிப்பா மாத்துவேன். நீ தேவையில்லாம வீணடிச்சுக்கிட்டு இருக்க. இந்த உலகத்தை நான் காப்பாத்த போறேன். அதுவும் உன் கூட ஒன்னா சேர்ந்து. டான் இந்த எபிசோடு கதி கலங்க வச்சுட்டாங்க. என்னென்னமோ நடந்து போச்சு. ஒரு செகண்டுக்கு எங்களுக்கு அந்த இரநோட தலை அப்படி பறக்கிறப்போ அப்படியே நின்று போச்சு. மூச்சே ஒரு செகண்டுக்கு மறந்துட்டோம் மூச்சு வர்றதுக்கு. ஐயோ எனக்குலாம் வந்து அப்படியே ஃப்ரீஸ் ஆயிடுச்சு, அப்படியே சில்லுன்னு ஆயிடுச்சு. அந்த கரண்ட் ஷாக் அடிக்கிற மாதிரி ஒரு வைப்ரேட்லாம் உடம்புல ஏறுது. அது எப்படி சொல்கிறதே தெரியல. நான் அப்படியே கொஞ்ச நேரத்துக்கு ஃப்ரீஸ் தான். என்ன சொல்கிறது, எப்படி பார்க்குறதுனே தெரியல. அந்த மாதிரி இருந்துச்சு. எனக்கு இப்போ இது சொல்லும் போது கூட உடம்புலாம் ஒரு மாதிரி பண்ணுது எனக்கு. நீங்கள் நிறைய வார்னிங் கொடுத்தீங்க. இதெல்லாம் கொஞ்சம் மனசு திடப்படுத்திக்கணும். ஆனாலும் வந்து இதெல்லாம் ரொம்ப வேற மாதிரி இருக்குது. இந்த மாதிரிலாம் நம்ம பார்த்ததே இல்லையா. ஸோ இது நம்ம நினைக்காது திடீர்னு எதனாலும் நடக்கிறப்போ ஓகே நம்ம அதுக்கெல்லாம் ரெடி ஆகிறோம். இறக்க போகிறோம் அது அதுக்கெல்லாம் ரெடி ஆனாலுமே இது டக்குன்னு ஒன்று நடக்கிறப்போ என்ன ரியாக்ட் பண்ணுறேன்னே தெரியல. அப்படியே ஒரு மாதிரி ஸ்டன் பண்ண வச்சுறாங்க நம்மள. அப்படியே ப்ரீஸ் ஆயிடும். அதுக்கு மேலே என்ன பேசுறது, ஏதோ ஒன்று நடந்துச்சு, ஏதோ ஒன்று போயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஒரு செகண்டுக்கு நம்ம கதை வந்து இப்படி போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறப்போ திடீர்னு அது ஒன்று நடக்கிறப்போ ஐயோ போச்சு நம்ம என்னென்னமோ நினச்சிட்டு எல்லாமே ஒரு செகண்டில் போதே அப்படின்ற மாதிரி ஒரு பதத்தில் நிற்க வச்சுறாங்க. ஸோ அதுதான் நடக்குது. ஏன்னா எல்லாமே எமோஷ்னலாக போச்சு. அந்த ஃபால்கோ மாறினதும் கஷ்டமாக இருந்தது. கூட இருந்த அண்ணனும் செத்துட்டான். ஜீக் வந்து நான் கத்துவானே எதிர்பார்க்கல. சரி ஏதோ ஒரு இடத்துல சரி போனதுக்கப்புறம் கத்துவான்னு நினச்சா ஆஹா இங்கே டைம் இல்லை கத்தி தான் ஆகணும்னு சொல்லிட்டு டக்குன்னு கத்துனதும் அது பயங்கர எமோஷனல் இருக்கும். ஆனால் அப்போ கூட வந்து ஜீக்கு போய் எதாச்சும் பண்ணலாம். கேபி அவங்க கத்தி தானே அவங்ககிட்ட தானே போய் அவன் கேட்டான். கெஞ்சினார் கொஞ்சம் இதுன்னு நான் போயிடுறேன். கெஞ்சுன்னு சொல்ல முடியாது, நான் போயிடுறேன் அப்புறம் கத்துங்கண்டானா அவன் தான் கேட்கல. ஜீக்கு தான். அப்போ கூட ஜீக் மேலே கோவப்படாமல் யாரும் தலையை வெட்டுறது என்ன நியாயம்னு எனக்கு தெரியல. ஸோ அதெல்லாம் அதான் அந்த எல்டியன்ஸு அந்த கோவம் அது இன்னும் இருக்கிறதுனால தான் இங்கே வருது எல்லாம் கோவமும். அந்த டைமுக்கு ஜீக் பார்த்தீங்கன்னா அவன் வெளியே வந்துட்டான். அது ஒரு மாதிரி புகை மூட்டமாக தானே ஜீக் எங்கே இருக்கானே தெரியாது. இப்போது கண்ணு முன்னாடி ஓடிட்டு இருக்கிறது இறந்தான். கரெக்டாக இந்த டைட்டன் கன்னோ கையில் இருக்குது. இது ஒரு எமோஷன் இந்த பக்கம் இறந்துட்டாங்கன்றப்போ கண்மாடி இறந்தான் டார்கெட். வேறு எதுவும் இல்லை. 2 பேரில் யாரை கொண்டாலுமே இந்த மிஷின் நிற்கும்ன்றது தானே. ஸோ அந்த கோவம் மொத்தம் இப்போ இறந்து பக்கம் திரும்பிச்சு. சப்போஸ் ஜீக் இங்கே இருந்தானா அவன் பக்கம் திரும்பி இருக்கலாம். ஸோ அவன் முன்னாடி அதான் இருந்ததுனால ஆயிடுச்சு. இது கோவப்படுறதா இது எதுக்கு எடுத்துகிட்டு போகிறதுன்னு தெரியல. ஏன்னா இது எல்லாமே ஒரு எமோஷன் நடக்குது. இந்த டைமுக்கு வந்து நம்ம என்னென்னு சொல்கிறது, இது சரியா தப்பா, இப்போ யார் பக்கம் நியாயம் எதுவுமே பேச முடியல. எல்லாமே கரெக்டாக ஒரு இக்கட்டான சூழ்நிலை நிற்குது. அது டக்குன்னு நடந்தது. ஆனால் நான் வந்து பயந்தா எல்லாம் ஆயிடுச்சோம். நல்ல வேலை அந்த மூளைக்குள்ளே போகிறதுக்குள்ளே என் கையில் பட்டுருச்சு. இது சக்ஸஸ்ன்னு தான். அப்போ தான் ஒரு பெருமூச்சு வந்துச்சு. ஓகே இறங்கி இருக்கான், அது உள்ளே வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஒரு சைடில் நம்மளை வந்து திணற வச்சிட்டாங்க. ஸோ இப்போ கோஆர்டினேட்டுக்குள்ளே போனதுக்கு அப்புறம் தான் இப்போ தான் விஷயமே என்னன்றது தெரியுது. இது நாங்கள் ஒரிஜினல் லாங்குவேஜில் பார்த்தோம். அப்போ தான் தெரியுது எவ்வளோ டைலாக்ஸ் மாறி இருக்குதுன்றது. டைலாக்ஸே இல்லை, எல்லாமே டோட்டல் வேறு தான். ஆனால் இதில் பயங்கர ட்விஸ்ட் வந்து ஜீக் அது டெஸ்ட் தான் பண்ணியிருக்கான். அவன் அந்த அளவுக்கு முட்டாள் இல்லைன்றதை ப்ரூவ் பண்ணிட்டான். நான் வேற சரி யாருன்னு சொன்னதெல்லாம் நம்பிட்டான், நம்ம வலையில் விழுந்துட்டான். பரவாயில்லையே யாரன்னு இவ்வளோ நம்ப வச்சுருக்கான்னு அப்படிலாம் பார்த்துட்டு இருந்தா. ஆனால் அவன் வேறு மாதிரி ஒரு பிளானில் இருந்திருக்கான். அதெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் அந்த ஃப்ளாஷ்பேக்கில் அந்த மார்லி சீன் காட்டுறப்போ ஜீக் அந்த பேஸ் பால் போட்டு இறன் பிடிக்காதது கூட வந்து வேணே பிடிக்காத மாதிரி இருந்துச்சு. உன்னோடைய பிளானுக்கு நான் ஒத்து வரலடா, இப்போ பிடிச்சா அந்த பிளானுக்கு ஒத்து வர மாதிரி. ஸோ அது கூட நான் வந்து பண்ணலைன்றதை அங்கேயே இன்ட்டு கொடுத்துட்டான். பட் ஜீக் அது அந்த அந்த இடத்துல டவுட் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் தூக்கி போட்டு பிடிக்கல என்ன ஒரு ரீசன் சொன்னுக்கிறேன் ஹாஸ்பிட்டல் இது அப்படின்றப்போ மேபி அவனுக்கு அப்பயே பொறி தட்டியிருக்குன்னு நினைக்கிறேன். அதனால தான் சந்தேக கண்ணிலே இருந்திருக்கான். அதுதான் இப்போ யாரும் டெஸ்ட் பண்ணியிருக்கான்னு நினைக்கிறேன். ஆனாலுமே ஜீக் வந்து நான் அப்பா மாதிரி உன்னை விட்டுட்டு போயிட மாட்டேன், எனக்கு ஒருத்தர் துணையாக நின்னாரு, அந்த மாதிரி நானும் உனக்கு நிற்பேன் அப்படின்னு சொல்லி தலையை முட்டி இருக்கான். ஸோ அங்கே உள்ள இப்போ என்ன நடக்குதுன்றது நெக்ஸ்ட் எபிசோடில் பார்ப்போம். வெளியும் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி சம்பவம் வந்தது. ஃபால்கோ பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஆர்மர் டைட்டனுக்காக தான் அது போராடினது. கரெக்டாக அதேமாதிரி அவனும் கிடைக்கிற மாதிரி இருந்தது. ரைனரும் அதனால தான் ஆசையமாக அப்படியே நின்ட்டான்னு நினைக்கிறேன். பட் அந்த இடத்துல வந்து இவன் ட்விஸ்ட்டு கொடுத்துட்டான். ஜா டைட்டன் வந்து என்னை எடுத்துக்கோ, நான் ஒன்றும் வெறித்தனமாக செயல்பட, நான் பழி வாங்கணும்னு இருக்குது, அது மூலியமாக பண்ணிக்கிறேன்டா அப்படின்னு சொல்லி அவன் முந்தின்னு வந்து நின்ட்டான். ஸோ எப்படி பார்த்தாலுமே அவன் ஆல்ரெடி இப்போ அண்ணன் செத்துருக்கான், அதுக்கான ஜீக் தான்றப்போ ஆல்ரெடி வெளியே இருப்பான். அவன் ஃபால்கோக்குள்ளே ஒரு நல்ல நல்ல குணம் இருந்தது கேபியை விட. இங்கே புரிஞ்சுக்கிட்டான் தெரிஞ்சுக்கிட்டான்லாம் இருந்தது. பட் இப்போ அண்ணன் கண்மடி இறந்துருக்கான், அது காரணம் இவங்க தான்றப்போ
இவன் இப்போ என்னவா மாற போகிறான்னு தெரியல, என்ன தாட்டில் வர போகிறான்ட்டு. இதோட இவனும் இப்போ கலக்கிறான், இவன் ஆல்ரெடி வெறி பிடிச்சி தான் கிடக்கிறான்றப்போ இது எல்லாமே சேர்ந்து அது ஒரு பெரிய சம்பவம் நடக்கும்னு நினைக்கிறேன். இங்கே கேபியை விட வந்து இப்போ ஃபால்கோ மோசமானவனா மாறுவான்ற மாதிரி தோணுது. ஏன்னா இப்போ அவன் ஃபுல் எமோஷன் ப்ளஸ் இவனுடைய வெறியும் சேர்றப்போ எல்லாமே மாறப்போகுதுன்றது தெரியுது. இவங்க ஏதோ நம்ம வீடியோ முடிச்சுப்போம். மறக்காமல் லைக் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.